வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்று சொன்னபடி தாங்க, இன்றைக்கி வந்து யாரும் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு தான் விஜய் டிவியில் பிக் பாஸில் சொல்லுவார். அதன்படி இன்றைக்கி யார் எவிக்ட் ஆகிறா பார்த்தீங்கன்னா தீபக் தாங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, எஸ்பெஷலி ஃபார் முத்து. ஏன்னா எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, இல்லை இவங்க தான் வருவாங்க. ஏன்னா வெளியே இருந்து வந்தாங்க இல்லையா அந்த ரவீந்தர் டீமு, அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவரும் உள்ளே நிறைய மேனிப்புலேட் பண்ணார். ஸோ அவர் உள்ளே வந்ததும் நீங்கள் 2 பேர் டிசர்வ் அப்படின்னு எஸ்பெஷலி ஃபார் வந்து முத்துவையும் தீபக்கையும் வந்து கை காமிச்சிட்டாரு. நீங்கள் தாண்டா வந்து டிசர்வ்டு அப்படின்னு. அந்த பட்சத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அருணை யாரும் வெளியே போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்ம எதிர்பார்த்தது வந்து லீஸ்ட் ஓட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா தான் போயிருக்கணும். அது அப்படியே மாறிச்சு. ஏன்னா ஓட்டு லிஸ்ட் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க வெளியே ஏறாமல் அருண் மாறும்போது எல்லாம் உஷாராக இருக்கணும். ஆனால் வந்து இன்னும் அவங்க வந்து அதாவது இவங்க இவ்வளோ நாள் 14 வாரங்கள் விளையாடினவங்க இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வாரத்துக்கு உள்ளே வந்தவங்கள பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஆட்டத்தை மாற்றணும்னு பார்த்தாங்க. லாஸ்ட்டில் வந்து பிக் பாஸ் அதுக்கு மேலே ஒருத்தர் ஆல்ரெடி இருக்காருன்னு நம்ம சொன்னோம், அவரு எல்லாத்தையும் மாற்றிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா தீபக்கு வந்து போகிறதுனால முத்துக்கு ஷாக்கு அப்படியே தலைமை ஐயோ அப்படின்வான். என்ன காரணம்னா எதிர்பார்க்காது. ஏன்னா முத்துலாம் வந்து வேறு பிளானில் இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா எல்லாருக்குமே எப்படின்னா மார்க்கிங் பண்ணுறதுலேருந்து ஒருத்தரை கார்னர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே யார் பார்த்திங்கன்னா வந்த ஹோல் டீமே வந்து சௌந்தர்யாவை தான் கார்னர் பண்ணாங்க. அடுத்தது ஜாக்லின். ஸோ இவங்கள தான் வெளியே போனோம். ஏன்னா இவங்க தான் வந்து நமக்கு முட்டு கட்டியாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இவங்க தான் முட்டு கொடுக்குற கட்டைன்னு. இன்றைக்கி பிக் பாஸ் இந்த அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம், ரிவ்யூ கொடுக்குறோன்னா அது உள்ளே இருக்கிற அவங்க 2 பேரும் சொல்லலாம். என்ன தான் இருந்தாலும் கேமாக விளையாடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் பிளான்டாக விளையாடுறாங்க. மற்றபடி மற்றவங்க என்ன விளையாடுறாங்கன்றதை நீங்கள் ஓப்பனாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா டாஸ்க்குனா ஒண்டி விளையாடுவாங்க. ஆனால் இவங்க உள்ளே உட்காந்துட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு லொக்கேஷனையும் வந்து கவர் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா தான். இது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறோன்னா அவங்க எல்லா இடமும் ஆக்குபைட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் வந்து மக்களாக வந்து விளையாடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றத தாண்டி அவங்க வந்து கேமில் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சமமாக பழகுறாங்க கேமு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேம் விளையாட முடிஞ்சாச்சா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்டாக விளையாடுறாங்க. அது முத்துக்குமார் கூட இருக்கட்டும், பவித்ரா கூட இருக்கட்டும், யார் கூட இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. இது உண்மை. ஆனால் மற்றவங்களாம் அந்த வன்மத்தோடையே பழகுவாங்க. கேமில் ஏதோ ஒன்று தோற்றுட்டாங்கன்னா கூட அந்த வன்மத்தை வந்து வேறு விதமாக இன்னொருத்தர் மூலம் ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி தீபக்கே எவிக்ட் ஆகிறாரு. அதுதான் வந்து இந்த ப்ரோமோ ஒன்றில் காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி என்னன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்பிக்கையாக விளையாடினவங்க இந்த ஒரு வாரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ உஷாராக இருக்கணுன்றதை இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஆக மொத்த மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.